முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் ஒரே வீட்டில் 38 வாக்காளர்கள் இருப்பது எஸ்ஐஆர் பணியின் போது கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ இவங்க ஓன் யூஸ் தான். அவங்க வீட்டில் இருக்கிறது 3 ஓட்டு தான். அவங்க அம்மா 2 பசங்க, அவங்க ஓட்டுலாம் இருக்குது. இதெல்லாம் இந்த நம்பரில் பார்த்தா ஒரே நம்பரில் இருக்குது. ஆனால் எந்த நம்பர்ல 35 ஓட்டு அவங்க இல்லைன்னு அவங்கள வச்சு தான் வெரிஃபிகேஷனே பண்ணது. அதோட ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது. எங்கே காமிக்க சொன்னாலும் நான் காமிக்க தயாராக இருக்கேன். அந்த ஃபுட்டேஜ் என்கிட்ட எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க எதனா தருவாங்களா தரமாட்டாங்களா எனக்கு டவுட் இருந்துச்சு. பிஎல்ஓ வர சொல்ல அவர்கிட்ட எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை நான் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் இதுக்கு ஒரு இன்சார்ஜ் போடுவாங்க, குமரகுருன்னு சொல்லிட்டு. அவர்கிட்டயே நான் தகவல் கொடுத்துருக்கேன். அவர் தரேன்னு சொல்லியிருக்காரு. தரலைன்னா தான் நீங்கள் அதுக்கப்புறம் தான் வேலை எதுனா பண்ணணும். கொளத்தூர் தொகுதியில் 84வது வாக்கு சாவடி இருக்கக்கூடிய வாக்கு மையத்திற்கு உட்பட்ட இடத்துல 11வது நம்பர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 30 வாக்காளர்கள் ஒரே வீட்டு அட்ரஸில் இருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதன் தொடர்ச்சியாக கொளத்தூர் தொகுதியில் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய 32வது வாக்கு மையத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் 64வது நம்பர் வீட்டில் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 வீடு மட்டும்தான் இருக்கு. அதில் கிரவுண்ட் தளத்தில் 2 வீடுகளும் மேலே இருக்கக்கூடிய தளத்தில் ஒரு வீடும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அல்லது ஒரு குடும்பத்தில் 2-3 பேர் வாழக்கூடிய அளவிற்கான இடம் தான். ஆனால் ஒரே வீட்டில் எப்படி 38 வாக்குகள் இருக்கும். அந்த 38ல் 35 வாக்குகள் என்பது போலி வாக்குகளாக இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய பிஎல்ஓ கண்காணிச்சிருக்காங்க. அந்த கண்காணிப்பின் அடிப்படையில் தான் பிஎல்ஓ கிட்ட தன்னுடைய கோரிக்கை தெரிவுபடுத்தியிருக்காங்க. அந்த கோரிக்கையை தெரிவுபடுத்துறதுல இருந்து பிஎல்ஓ காலையிலிருந்து இந்த பகுதிகளை வரலன்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு.